Hi friends, today நான் ரெசிபி பார்க்க போறேனா brownie. இந்த ரெசிபியோட full details வந்து கீழ description boxல கொடுத்திருக்கேன் பாத்துக்கங்க. இப்போ ஒரு panல வந்து வாட்டரை பாயில் பண்ணி ரெடியா வச்சிருக்கேன். இப்போ இந்த panக்கு ஏத்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கங்க. அத மேலே வந்து வச்சுக்கங்க. அந்த panக்கு மேலே ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்லயே வச்சுக்கங்க. இப்போ நான் சாக்லேட் சிப்ஸ் எடுத்துர்க்கேன். அத ஆட் பண்ணிக்கிறேன். செமி ஸ்வீட் சாக்லேட் சிப்ஸ் தான் எடுத்துர்க்கேன். அத ஆட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து நான் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம எக் பீட்டர் எடுத்துக்கலாம். அதை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா மெல்ட் ஆகி லிக்விடா ஆயிரும். இப்போ பாதி மெல்ட் ஆயிருச்சு. மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ நம்ம ஃபுல்லா மெல்ட் பண்ணியாச்சு. பாருங்க நல்லாவே வந்து லிக்விட் ஆயிருச்சு. பாருங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம சாக்லேட்டும் பட்டரும் நல்லா மெல்ட் ஆயிருச்சு. இது நல்லா ஆறணும். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சுகர் ஆட் பண்ண போறேன். சுகரை வந்து நீங்கள் கிரைண்ட் பண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து டைரெக்டாக வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து பவுடர் பண்ணி ஆட் பண்ணாலும் பண்ணிக்கோங்க. ஸோ பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க சுகரை. சுகரை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. நல்லா வந்து கரையணும். ஓரளவு கரைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து எக் வந்து ஆட் பண்ணலாம். இப்போ நம்ம எக் வந்து ஆட் பண்ணலாம். நம்ம வந்து எக் ஆட் பண்ணும்போது சூடாக இருக்கக்கூடாது. செக் பண்ணிக்கங்க. இப்போ நான் ஒவ்வொரு எக்காக வந்து ஆட் பண்ணுறேன். நான் வந்து 3 எக் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஒவ்வொரு எக்காக வந்து ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 3 எக்குமே ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்படி தான் இருக்குது கன்சிஸ்டன்சி. இப்போ நான் வந்து நெக்ஸ்ட் கொக்கோ பவுடர் வந்து ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து சால்ட் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணுறேன். இது மூணுத்தையும் ஆட் பண்ணிட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நான் மைதா ஆட் பண்ண போறேன். மைதா ஆட் பண்ணுறதுக்கு ஒரு ஜல்லடை மாதிரி எடுத்துக்கங்க. அதில் வந்து மைதாவை ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸ்பூனை வச்சு மிக்ஸ் பண்ணாலும் பரவாயில்ல, இல்லை வந்து ஹேண்டை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கங்க. ஸோ நம்ம மைதா ஆட் பண்ணதுக்கப்புறமா
நம்ம வந்து எக் பீட்டரை வச்சு பொறுமையாக வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ இதை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா காய்ச்சின பாலை வந்து ஆற வச்சு லைட்டாக வேணால் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு அப்படி இல்லை. ஸோ வந்து நான் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். எந்த நட்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி முந்திரி ஆட் பண்ணியிருக்கேன். இங்கே வால்நட் கூட ஆட் பண்ணிக்கலாம். நட்ஸு போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை நான் வந்து கேக் பேனில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நான் கேக் பேனில் சைட்லலாம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு பட்டர் ஷீட் போட்டிருக்கேன். அதுலேயும் வந்து லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன். இங்கே பட்டர் கூட வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம பேட்டரை வந்து ஆட் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ ஃபுல்லாக நான் ஆட் பண்ணிட்டேன். இதை வந்து நம்ம வந்து அந்த கேக் பேனுக்கு ஏற்ற மாதிரி லைட்டாக வந்து ஷேப் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா வந்து ஷேப் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்தமாரி நல்லா வந்து ஷேப் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து தட்டிக்குங்க. அப்போ தான் வந்து கேக்கில் வந்து கேப் விழாமல் இருக்கும். நான் வந்து ஓவனை ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு 15 நிமிஷம். இப்போ நான் கேக் பேனை உள்ளே வச்சுட்டேன். ஸோ வந்து 25 மினிட்ஸ் ஆச்சு நான் கேக் பேனை உள்ளே வச்சு. இப்போ நம்ம கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ நான் வந்து கேக் பேனை வெளில எடுத்துட்டேன். நான் வந்து டூத் பீக்கை வச்சு செக் பண்ணி பார்த்துட்டேன். கேக் வந்து ஃபுல்லாக வந்து குக் ஆயிடுச்சு. இப்போ நான் ஒரு தடவை உங்களுக்காக செக் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், அந்த டூத் பீக்கில் வந்து எதுவுமே ஒட்டக்கூடாது. இப்போ இந்த கேக் வந்து ரொம்ப சூடாக இருக்குது. ஸோ நல்லா வந்து ஆறட்டும். மேலே இந்தமாரி கிராக்காக தெரிஞ்சாதான் நம்ம கேக்கை கட் பண்ணும் போது நல்லாயிருக்கும் ப்ரௌனிக்கு. இப்போ நான் ஸ்பூனோட பேக் சைடை வச்சு ஃபுல்லாக கார்னர் எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன். இப்போ கேக்கை வந்து நான் பேனை விட்டு எடுத்துட்டேன். இப்போ அந்த பட்டர் ஷீட்டை வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போ ஃபுல்லாக ஆறிடுச்சு. அதுக்கப்புறமா தான் நான் ரிமூவ் பண்ணியிருக்கேன் அந்த பேனை விட்டு. இதை நம்ம வந்து பீஸ் போட்டுடலாம். ஸ்கொயராக வந்து போட போகிறேன். இப்போ நான் கட் பண்ணுறதுக்கு கத்தி எடுத்திருக்கேன். ஸோ வந்து கேக்கை வந்து மெஷர் பண்ணிவிட்டு 3ஆக வந்து டிவைட் பண்ணிக்கோங்க. டிவைட் பண்ணிட்டு கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ப்ரௌனியில் வந்து எக் ஆட் பண்ணி செய்ய பிடிக்கலனா தயிர் கூட ஆட் பண்ணி செய்யலாம். தயிர் ஆனால் புளிச்சிருக்கக்கூடாது, ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். அதோட மெஷர்மெண்ட்டும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்துக்குங்க. இப்போ நம்ம ப்ரௌனி வந்து ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள். இதை நீங்கள் ஐஸ்கிரீமோடு சேர்த்து சாப்பிட்லாம். இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உங்ககிட்ட ஐஸ்கிரீம் இல்லைனாலும் பரவாயில்ல, இதை வந்து ப்ளைனாகவும் சாப்பிட்லாம். நான் இப்போ வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். சாஃப்டாக இருக்குது. இதை வந்து நான் ஐஸ்கிரீமோட எப்படி வந்து சர்வ் பண்ணுறதுங்கிறத காமிக்கிறேன். ஐஸ்கிரீம் வந்து நான் கடையில் வாங்கினது தான். அது ஒரு ஸ்கூப் வந்து வச்சுக்கிறேன். அது மேலே நான் சாக்லேட் சிரப் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன்.
இப்போ நான் சாக்லேட் சிரப்பை ஆட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ நம்ம ப்ரௌனி வித் ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த ஐஸ்கிரீமோட இந்த கேக்கை நான் வந்து கட் பண்ணி காமிக்கிறேன். எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பாய்.